வைபி யாரும் உங்களை வந்து எந்த உதவியும் செய்யலையா உங்களுக்கு? ஒன்றும் செய்யலையா? நீங்கள் போய் யார்ட்டாச்சும் உதவி கேட்டிருந்தீங்களா? இல்லை. யாரும் வந்து உங்களை கேட்கலையா நீங்கள் ஏன் காடியில் இப்படி படுத்துருக்கீங்கன்ட்டு? மழைலாம் வந்துச்சுன்னா இப்படி தான் காடியில் தான் இருப்பீங்க. காடி ஓடுமா? ஆனால் இப்படி தான் காடியில் தான் படுத்துருப்பீங்க. இவங்கிட்ட சீனக்கிட்ட ஏற்கனவே நான் வேலை செஞ்சேன். ஒரு 4 வருஷம் இங்கே 3 வருஷம் கிட்ட இங்கே தான் இருந்தேன். ஓகே. காடியில் தான் தங்கியிருந்தேன். ஓ, அப்புறம் கொஞ்ச நாளாக 3 வருஷமா? அப்போ இது எத்தனை நாள் இருக்கீங்க? இங்கே வந்துட்டு கொஞ்ச நாளாக தான் நான் வந்துட்டேன். வேற ஒரு இடத்துக்கு போனேன். ஓகே. என்னால் இருக்க முடியல தான் மறுபடியும் எனக்கு இங்கே வந்துட்டேன். சரிண்ணா, உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். உங்களுக்கு வேலை கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ரூமை தங்குறது கொடுக்குறோம். சரியா? நீங்கள் இப்போ இங்கே உங்களுக்கு வேலை எதுவுமே இல்லை தானே? தங்குறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கணும். சரியா? அப்பப்போ ஏதாவது கை காசு வேலை கிடைச்சா தெரியும். அவங்க யாராவது இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஆமாவா? இந்த வயசுல எப்படி இருக்கீங்க சொன்னீங்க? வேலை எங்கே ட்ரை பண்ணலையா? ஏன்னா என்னை பற்றி எனக்கே தெரியும். சொன்னாங்க உங்களுக்கு வந்து வலிப்பாது எதனால உங்களுக்கு வருது? ஏதாவது அது எப்படி வருதுன்னு எனக்கு ஜாமா தூக்குற வசியா இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா? தெரியாது. இல்லை உங்களுக்கு வந்து டெய்லி வந்துகிட்டு இருக்கா? இல்லை, எப்பயாவது நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீர் அடிக்கும். சரி. அது எவ்வளோ நேரம் வரும்? இல்லை எனக்கு எல்லாரும் பயந்துடுறாங்க. சரி, மாதிரி அடிப்பட்டு தெரியும்ண்ணா. மலையிலலாம் ரொம்ப அடிப்பட்டு. என்னோட கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கிற மக்கள் வந்து யாரும் உங்களை வந்து ஒரு ஒரு பேர் என்ன வைபி கூட வரல? இப்போ உங்களை இதுவும் பண்ண மாட்டாங்க யாருமே வந்து என்ன இதான் கேட்கல உங்களை. சரி, பிரச்சனை இல்லை. எங்களால் வந்து அந்த அளவுக்கு பெரிய உதவிலாம் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம். சாப்பாடு கடையாக இருக்கும், வங்சா கடையாக இருக்குது. நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக வேலை செய்யலாம். ரொம்ப கனமான வேலைலாம் இல்லை. உங்களுக்கு தங்குற இடம்லாம் நாங்கள் பார்த்து தரோம். நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டோன்னு உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரியாண்ணே? உங்கள் பேர்? பாலகிருஷ்ணன். ஓகே. சரியா? இது அப்புறம் அது சாப்பிடுங்க. இது அப்புறமேல வச்சு சாப்பிடுங்க. சரி, இங்கே வைக்கிறேன். நீங்கள் குளிக்கிறதெல்லாம் இங்கே கடமைக்கு